திருச்சியில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரக்கூடிய 14/3/2026 சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. மக்கள் நீதிமன்றம் என்பது நிலுவையில் உள்ள அல்லது பின்னால் வழக்குகளாக மாறக்கூடிய வழக்குகளை தரப்பினர்கள் தங்களுக்குள் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த மக்கள் நீதிமன்றம் தொடர்ந்து வருடத்திற்கு 5 முறை, அதாவது மாதத்திற்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை உச்சநீதிமன்றத்தாலும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படியும் நடைபெறுகிறது. மக்கள் நீதிமன்றம் என்பது ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இன்றைக்கி இந்தியா முழுக்க செயல்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் அந்த 14ஆம் தேதி இது நடக்குது. நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 அமர்வுகள் இங்கே நாங்கள் நீதிபதிகள் அமர்ந்து அன்றைக்கி விசாரிப்போம். அதற்கு முன்னதாகவே என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வாரத்திலிருந்து 24ஆம் தேதி 23ஆம் தேதியிலிருந்து ஒரு ப்ரீ நெகோசியேஷன் சிட்டிங், அதாவது லோக் அதாலத்துக்கு முன்பாக இரு தரப்பினரும் அமர்ந்து பேசி முடிவு காண்பதற்காக, ஒரு நீதிபதி முன்பு அமர்ந்து பேசி முடிவு காண்பதற்காக ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது ப்ரீ நெகோசியேஷன், அதாவது தீர்வு காண்பதற்கு முன்பாக உட்காரக்கூடிய அமர்ந்து பேசக்கூடிய அமர்வுகள்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அமர்வுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா கேட்டு ஒருத்தர் சூட்டு போட்டிருப்பார். எதிர் தரப்பு நான் அவ்வளோ வாங்கலைங்க, நான் ஒரு 3 லட்ச ரூபா வாங்கினேன், வட்டியோடு சேர்த்து ஒரு 6 லட்ச ரூபா கொடுக்குறேன், முடிச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இதை நீங்கள் தீர்ப்பாக எழுத முடியாது. தீர்ப்பு எழுதுனா நான் 10 லட்சத்துக்கும் வட்டிக்கும் சேர்த்து எழுத முடியும். 3 லட்ச ரூபா தான் வாங்கினாருன்றதுக்கு எந்த ப்ரூஃப் இருக்காது. ஏன்னா அவர் சொன்னது அது ஆதாரம் என்பது ப்ரோ நோட்டு, அதில் 10 லட்ச ரூபா தான் இருக்கும். அப்போது 3 லட்ச ரூபாய்க்கு எப்படி செட்டில் பண்ணுறப்போ இந்த நெகோசியேஷன் டேபிளில் உட்காந்தாங்கன்னா ஜட்ஜோட முன்னில் உட்கார்றப்போ, இல்லைங்க அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிறப்போ மனது இறங்கி ஒரு இருவருக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு தொகைக்கு 2 பேரும் ஒரு தீர்வத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்காக அந்த ப்ரீ நெகோசியேஷன் செட்டிங்கும் ஒரு 23ஆம் தேதியிலேருந்து 23/2/2026 13/3/2026 வரைக்கும் நடக்குது. அதில் நீதிபதிகள் தான் அமர்ந்து இந்த மாதிரி மற்ற நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் அங்கே ரெஃபர் பண்ணி உட்கார்ந்து பேசி ஒரு 2-3 வாய்தா கூட போட்டு பேச முடியும். வாங்க இன்றைக்கி முடியல, நான் வீட்டில் கேட்டு வரேன்னு சொன்னால் கூட அதுக்கு அடுத்த வாய்தாவுக்கு அவங்க வீட்டில் பேசிட்டு நான் 5 லட்ச ரூபாய்க்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சுமூகமான தீர்வு ஏற்படுறதுக்கு ஒரு நாளில் தீர்வுக்கு நம்மளால் ஏற்படுத்த முடியாது. இப்போ காலையில் ரெஃபர் பண்ணுறோம், 14ஆம் தேதி காலையில், அன்றைக்கி நான் ரெடிங்க காசு கொடுக்குறதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு தரப்பினர் ஒத்துக்க மாட்டேன்னு போல அவர் பேச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி நம்மளால் ஒத்துக்க வைக்க முடியாது. அது மாதிரி ஒரு ப்ரீ நெகோசியேஷன் செட்டிங் நடக்குது. இதில் எல்லா வகையான வழக்குகள், அதாவது பணம் கேட்டு தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகள், பாகப்பிரிவினை வழக்குகள், சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகள், இன்னொன்று பேங்க்கில் லோன் வாங்கிட்டு அந்த பேங்க் லோன், அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கலாம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வீடு கட்டுவதற்காக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா வகையான பேங்க்லேருந்து லோன், அது ப்ரைவேட்டில் பேங்க்காக இருக்கலாம், அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளாக இருக்கலாம், எல்லா வங்கிகளில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் நாங்கள் அதுக்கு ரெஃபர் பண்ணுறோம். இது இல்லாமல் வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு கடன் செலுத்தவில்லை என்று அறிவிப்பு வழங்கி இங்கேருந்து கூப்பிட்டு நெகோஷியேட் பண்ணி நம்ம செட்டில் பண்ணுறோம். அதுவும் இந்த லோக் அதாலத்தில் முடியும். அப்புறம் குடும்ப நல வழக்குகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நிறைய வழக்குகள் எடுத்துக்கிறோம். அதில் டைவர்ஸ் தவிர்த்து எல்லா